நேர்கள் அனைவருக்கும் காசா இஸ்ரேல் பற்றிய செய்திகள். டொனால்ட் ட்ரம்பின் காசா மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் 2025 செப்டம்பர் 30 காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் காசா மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் விரிவான திட்டம் அறிவிப்பு. செப்டம்பர் 30, 2025 காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விரிவான அமைதி திட்டத்தை முன்மொழிந்துள்ளார். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு: காசாவை பயங்கரவாதமற்ற பகுதியாக மாற்றுதல். காசா ஒரு பயங்கரவாதமற்ற பகுதியாக மாற்றப்படும். இது அண்டை நாடுகளுக்கு எவ்வித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது. மேலும் காசாவின் மக்கள் நலனுக்காக இப்பகுதி மறுகட்டமைப்பு செய்யப்படும். அவர்கள் ஏற்கனவே பல துன்பங்களை அனுபவித்து இருக்கின்றனர். போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுவிப்பு. இரு தரப்பினரும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் போர் உடனடியாக நிறுத்தப்படும். இஸ்ரேலிய படைகள் பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைக்கு பின்வாங்கும். இந்த காலகட்டத்தில் வான்வழி தாக்குதல்கள், பீரங்கி மூலமான தாக்குதல்கள் உள்ளிட்ட அனைத்து இராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். முழுமையான படிப்படியான பின்வாங்கலுக்கான நிபந்தனைகள் பூர்த்தியாகும் வரை போர்க்கள வரம்புகள் உறைந்த நிலையில் இருக்கும். இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்ட 72 மணி நேரத்துக்குள் உயிருடன் இருக்கும் மற்றும் இறந்த பணைய கைதிகள் அனைவரும் திருப்பி அனுப்பப்படுவார்கள். பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் 250 ஆயுள் தண்டனை கைதிகளையும் அக்டோபர் 7, 2023 பிறகு தடுத்து வைக்கப்பட்ட 1700 காசா மக்களையும், அந்த சூழலில் தடுத்து வைக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட விடுவிக்கும். ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதியின் உடலுக்கு பதிலாக 15 இறந்த காசா மக்களின் உடல்கள் விடுவிக்கப்படும். ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு மன்னிப்பு. பணைய கைதிகள் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டவுடன் அமைதியான இணைந்து வாழ்வுக்கு உறுதியளிக்கும் மற்றும் ஆயுதங்களையும் அகற்றுவதற்கு ஒப்புக்கொள்ளும். ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு மன்னிப்பு வழங்க. காசாவை விட்டு வெளியேற விரும்பும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பான பயண வழி வழங்கப்படும். மனிதாபிமான உதவிகள். இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் காசா பகுதிக்கு முழுமையான உதவி உடனடியாக அனுப்பப்படும். ஜனவரி 19, 2025 ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட அளவுகளுக்கு ஏற்ப உள்கட்டமைப்பு, மறுசீரமைப்பு, நீர், மின்சாரம், கழிவுநீர், மருத்துவமனைகள், ரொட்டி தயாரிக்கும் இடங்கள், இடிபாடுகளை அகற்றுவதற்கும் பாதைகளை திறப்பதற்கும் தேவையான உபகரணங்கள் ஆகியவை வழங்கப்படும்.